நான் வந்து இப்போ எங்கே வழிகிட்டு போய்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இதிலேருந்து கேண்டி இடத்தான் போய்கொண்டிருக்கிறேன். இப்போ கேண்டி போகிற இடத்துல வந்து வவுனியாலேருந்து வழிகிட்டு ஒரு 50வது கிலோமீட்டரில் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டிக்கிறேன். இதில் ஒரு நல்ல வடிவான ஒரு கடை உண்டு, நல்லா பரோட்டா போடுறாரு அண்ணா. ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் ஜெஸ்ஸியோடான்னு போகிறேன். பாருங்கள் அந்த கடை எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா பாருங்கள் மயில் எப்படி தொகை பிரித்து ஆடுதுன்னு சொல்லி. நாங்கள் போகிற இடத்துல இடையில வந்து இந்த மயிலை பார்த்து நாங்கள் பாருங்கள் போடுற வீடியோ எப்படி சொல்லி அங்கால செம்மையாக இருக்குது. லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி மயில் வந்து தோகை ஆகிறத பார்க்குறேன். லைஃப்லேயே தான் ஃபர்ஸ்ட் டைம். என்னட்ட வருது ஃபர்ஸ்ட் டைம் நான் கிட்ட பார்க்குறேன். நீ இப்போ இங்கே நிற்கிறோம்டா மாத்தளை மாவட்டத்தில் நிற்கிறோம். இதுக்கு பிறகு தான் மண் சரிவுகள் அதெல்லாம் ஏற்பட்ட இடம். பயங்கர வாகனம் போய்கொண்டிருக்கு. என்ன செய்ய போகிறோம்டா இதுலேருந்து இப்படியே நாங்கள் வலிக்கிட்டு கேண்டி போயிட்டு அப்படியே அந்த கேண்டிக்குள்ளே ரம்புக்களை அப்படி ஒரு சில இடங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே ஒரு இடமா இந்த வெள்ள அனர்த்தங்கள் நடந்த இடங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, அப்படியே போய்கொண்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாத்தளையில் வந்து இந்த மலையகங்கள் மாத்தளை எல்லா இடத்துலையும் வந்து படிக்கட்டு முறை விவசாயம் தான் செய்வினம். காரணம் வந்து சமதரையான இடங்கள் இங்கே இல்லை. அதால் இதில் பாருங்க கொக்கெல்லாம் வந்து இந்த என்ன சுரிக்கிற இடம் இந்த புழுக்களை சாப்பிட்டுன்னு இருக்குது. ஒரு வடிவான ஒரு அந்த லேண்ட்ஸ்கேப் இடம் பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. இப்போ வந்து மாத்தளை டவுனுக்கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பயங்கர ட்ராஃபிக்காக இருக்குது. இப்போ வந்து மாத்தளை டவுனுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறேன். மாத்தளை வந்து ஒரு வித்தியாசமான டவுன். ஒரு பக்கம் ஃபுல்லாக ஒன் வே இருக்கும், பிறகு மற்ற பக்கம் ஃபுல்லாக ஒன் வே இருக்கும். தெரியாதாக்கள் வந்தால் கன்ஃபியூஸ் ஆகிரும். ஆனால் பரவாயில்லை, பார்த்து போகலாம். இந்த ஜங்ஷன் இதில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டோட போகிற இது வந்து ஒன் வே. அப்படி அங்கால போனால் வார பக்கம், இது போகிற பக்கம். அம்மா இதுலேயே பயங்கர ட்ராஃபிக்காக இருக்குது. கண்டி நினைச்சும் பார்க்க தேவையில்லை. இது பாருங்கள், ரெண்டு பக்கம் எவ்வளோ கடை இருக்குன்னு சொல்லி ஒரு பிஸியான இடம் இந்த இடமுமையாகவே. என்னென்னு சொல்கிறது, இங்கே வந்து கூட தமிழாகலாம் இருக்கணும், மற்ற முஸ்லீமாகலாம் இருக்கணும். ஆனால் கண்டுபிடிக்கல. அது என்ன சொல்கிறேன், இப்போ நாங்கள் நல்ல வடிவாக விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து எல்லாம் டீல் பண்ணலாம். நான் முதல்ல வந்து தேயிலை அதில் வாங்கியிருக்கிறேன், அதை வச்சு சொல்கிறேன். இப்போ அதால் தான் போகிற பாதை கிங் ஸ்ட்ரீட். இதால் தான் போகிற பாதை. இதால் வந்து வார பாதை. கேண்டிக்கு 26 கிலோமீட்டர் இருக்குது. இதில் வந்து ஒரு ரவுண்ட் அபவுட் வரும், மாத்தளை தாண்டி வர. இதில் வந்து வலக்கை பக்கம் போகலாம், இடக்கை பக்கம் போகலாம். இப்போ வந்து அளவத்துக்கோடைன்ற ஒரு டவுனில் போகிறோம். இதிலேருந்து நாங்கள் போகிற இடம் வந்து ரம்புக்கலை என்று சொல்கிற இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே தான் கூடிய அளவு சேதம் ஏற்பட்டிருக்காம். போய் கொண்டு பார்ப்போம். இதில் விஷயம் பாருங்கள், ஆட்டோ எல்லாமே வந்து இங்கே சோப்பு கடைலாம் இருக்குது கூட. இதான் வந்து அளவத்துக்கோடை டவுன். இதில் பாருங்கள் சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி உண்டு. இதில் பாருங்கள் வீடெல்லாம் அவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு சொல்லி. இந்த வீட்டில் இருக்கிறார்கள் எல்லாருமே நித்திரை என்று ஒன்று வந்த பிள்ளைகள் நிம்மதியாக படுக்கவே இல்லாது. ஏன்னு சொன்னால் ஒரு மண் சரிவு ஏற்பட அப்படி இருக்கும். இங்கே அதுக்கு முன்னுக்கே மண் சரிஞ்சிருக்கு. என்ன சொல்கிறது, இந்த இடத்துல முற்று முழுதாக ரோட்டில் அங்கங்கே ஒரு 10 மீட்டருக்காக மண் சரிவடைந்து தான் இருக்கிறது. அதில் பாருங்கள் அந்த பெரிய மலை எப்படி சரிஞ்சிருக்குன்னு சொல்லி, அவ்வளோ உயர தூரத்தில். இங்கே பாருங்கள், இதில் ஒரு கிராமமே இல்லை. அப்படியே கடவுளே, என்ன ஒரு சரிவு. அந்த தூரத்துலேருந்து பார்த்தேன், வந்த இடம் ஒரு கிராமமே அப்படி இல்லாமல் போயிட்டுது. என்னென்னு சொல்லவே முடியலை. இங்கால ஃபுல்லாகவே இப்படி அழிச்சு கொண்டு போயிட்டு இருந்தா. இதில் வந்து பாருங்கள் ஒரு கிராமமே அழிஞ்சிங்க. கீழே ஃபுல்லாக அப்படியே அடித்து கொண்டு அப்படியே போயிருக்குது. இதில் வந்து ஆக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்குது. அந்த அளவுக்கு அரிச்சிருக்கு. ஒரு
ஊரே இல்லை. அப்படியே சும்மா என்னென்னு சொல்கிறது, நெஞ்சுக்கு ஒரு ஒரு பயம் பண்ணுறது. அப்படியே பார்க்கக்குள்ள கீழெல்லாம் நேராக பாருங்கள், எப்படி அந்த மண் சரிஞ்சிருக்குன்னு சொல்லி அப்படியே புல்லாந்து கொண்டு வந்திருக்கு. அப்படியே என்னென்னு சொல்கிறது, இதில் வீடெல்லாம் அப்படியே துண்டாடிட்டு தான். இப்போ அதுக்குள்ளெல்லாம் போகிறோம் போராட்டாக்கு. இங்கே இந்த வீடு அப்படியே இல்லை. ஆக்களமெல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் என்னென்ன பிரச்சனை. கீழேயும் பாருங்கள் வீடுகளெல்லாம். இதில் இந்த வீடு முற்றும் முழுதாக சேதமடைந்தது. இந்த வீடு அந்த வீடு தப்பிட்டுது, அதில் இந்த வீடு தப்பிட்டுது. இந்த வீடு ஃபுல்லாக சரி. அந்த வீட்டுக்கு ஆயுசு 100 போல் தப்பிட்டார் அவர். மற்ற எல்லா வீடும் சரி அப்படியே ஃபுல்லாகவே. இந்த இடத்துல பாருங்கள், இது ரம்புக்கல் என்ற இடத்துல நடந்த பேரழிவு, அதாவது வந்து மண் சரிவு. நான் இப்போ நிற்கிறது ஒரு வீட்டுக்கு மேலே நிற்கிறேன். இது 90% பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் தான். ஆனால் இன்னொரு மழை வந்தால் கட்டாயம் இது முற்று முழுதாக சரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே கீழே பாருங்கள், எத்தனையோ வீடுகள் இல்லாமல் போயிடும், எத்தனையோ வீடுகள். இந்த வீடெல்லாம் ஆக்களே இல்லை. எவ்வளோ கனவுகளோடு கட்டப்பட்ட வீடுகளாக இருக்கும், எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அப்படியே சொத்துகள் எல்லாம் நாசமாக போயிட்டு, மனுஷ உயிர்கள், சொத்துகள், எத்தனையோ மனித உயிர்கள் இதில் இல்லாமல் போயிட்டுது. நினைக்கவே முடியலை, எவ்வளோ வீடுகள். இதில் பாருங்கள், ஒரு வீடு அப்படியே சுக்கு நூறாக போய் கிடக்கு. அந்த வீட்டுக்கு ஒரு லக் இருந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதிலே ஒரு வீடு இருக்குல்ல, இந்த வீட்டுக்கும் லக் இருந்திருக்கு. இதில் பாருங்கள், ஒரு வீட்டோட ஒரு சைட்லாம் நிற்கிறேன். அப்படியே கீழே பாருங்கள், ஃபுல்லாக இங்கே சொல்லி வார்த்தை இல்லை, அள்ளி கட்டிக்கொண்டு போயிட்டு. அப்படியே அதை விட வந்து பாருங்கள், காட்டுற ஒரு வீடு உண்டு எப்படி இருக்கான்னு சொல்லி. இந்தா ஒரு வாகனம் நிற்கிட்டாங்க. இது கிட்ட இருக்கிற வீட்டை பாருங்கள், அப்படி வீடே இல்லை. ஃபுல்லாக உள்ள மண்ணெல்லாம் வந்துட்டு பார்ப்பேன். நான் போவைக்கெல்லாம் அந்த இடத்துல அப்படி பார்த்துட்டு போவோம். இந்த வீட்டில் இந்த ஆக்கள்லாம் ஒலிம்பியே போயிட்டாங்க பாருங்கள். இந்த வீட்டில் வெள்ளம் வந்து என்ன மாதிரி அரிச்சிட்டு போய்க்கண்டு. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் போகிறேன். நீங்கள் எப்படி அரிச்சிட்டு போயிருக்க, நீங்கள் எத்தனை தண்ணி டேங்கெல்லாம் அரிச்சு கொண்டு போயிருக்கு. இந்த கீழெல்லாம் வீடே இல்லை, வீடுகளோ ஒன்றுமே இல்லை, எல்லாமே நாசம். அப்படியே சரி. இந்த இடத்துல வந்து பிளவுகள் எந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்டா இவ்வளோ ஆசையாக கட்டி இருந்த வீடுகள் எல்லாமே கண்ணுக்கு முன்னுக்கு இப்படி அழிஞ்சு போனது நினைக்கக்குள்ள யாருமே வந்து இருப்பினமான கேட்டால் இல்லை. சும்மா கால் வைக்கிற எனக்கே பயமாக இருக்குன்னு சொன்னேன். இங்கே இதில் இவ்வளோ படியெல்லாம் செஞ்சு இவ்வளோ வடிவாக இந்த வீடை நினைக்கவே முடியலை. அப்படியே நாசமாக இருந்தா. இங்கே இதில் எல்லாம் பாருங்கள், எந்த பெரிய கல்வீட்டுக்குள்ளே அப்படியே மண் சரிவு ஏற்பட்டு போயிருக்குன்னு சொல்லி. அங்கால அப்படியே பார்த்தா இந்த ஃபுல்லாகவே மண் சரிவு தான், பின்னுக்கு எல்லா இடமுமே. அதில் பார்த்தா அங்கே ஒரு வீட்டோட பாத்ரூம், அந்த சிங்க் அதெல்லாமே தெரியுது. இந்த வீடு ஃபுல்லாக இடிஞ்சு அதில் பாத்ரூம் மட்டும் தெரிகிற மாதிரி கிடக்கு. இதில் வந்து மண் சரிவை பார்க்குறக்கு ஒரு டீம் வந்து பார்த்து கொண்டிருக்கு எங்களை மாதிரி. இதில் வந்து கூடுதலான ஆக்கள் வந்து இந்த ஊரில் இருந்த ஆக்கள்லாம் வந்து திருப்பி அவன் வீடுகள் அழிஞ்சிட்டு தானே வேறு ஒரு இடங்கள் இருந்தாக்கள் தான் வேண்ட வீடுகள் ஊரில் வந்து பார்த்து கொண்டு போயினோம். இதில் வந்து நடந்த இந்த மண் சரிவு அனர்த்தம் எப்படின்னு சொல்லி சொன்னாலும் இரவு தானே இது நடந்திருக்குது. இது நடந்த இடத்துல பாருங்கள், இந்த இதில் தெரியுதில்ல வீடு முதல் காட்டிக்கிறேன். இந்த வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அம்மா 2 பிள்ளைகள் இறந்ததாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல மண் சரிவுன்ற ஒரு முன்னறிவித்தல் வந்து யாருமே விடுக்கையில் வேறு இடத்துல வேறுமன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அது அவங்களுக்காக வந்து அந்த கடவுள்கிட்ட மண்டாடி கொண்டு வந்த நேரத்தில் தானே இவைக்கு அந்த இரவு வந்து திடீரென்று இந்த அனர்த்தம் நடந்ததாம். கிட்டத்தட்ட இதில் 35 வீட்டுக்கிட்ட முற்றும் முழுதாக சேதம் அடைஞ்சிருக்கு. இவ்விடம் வந்து அந்த வெள்ளம் என்ன சொல்கிறது, மலைச்சரிவு ஏற்பட்ட இடத்துல கீழ்ப்பகுதி தான் வந்திருக்கிறேன். இதில் நாங்கள் பள்ளியில் விசாரித்த வரைக்கும் ஒரு சிலாக்கள் 29 பேர்னு சொல்லினோம், ஒரு சிலாக்கள் 54 பேர்னு சொல்லினோம். மொத்தமாக இறந்தாக்கள் சரியான தகவல் கிடைக்கல போல். மற்றது 14 பேர்கிட்ட 15 பேர்கிட்ட பொடி தான் எடுத்து அடக்கம் செஞ்ச மாதிரி சொல்லினோம். சரியான தகவல் இன்னும் யாருக்குமே கிடைக்கல. இது ஒரு வடிவான கிரவுண்ட் ஒன்று இந்த இடம். அந்த கிரவுண்ட் இருக்கிற நிலைமையை பாருங்கள் எப்படின்னு சொல்லி அதை ஆட் பண்ணுறேன். எப்படியா தேடி எடுத்து இந்த கிரவுண்ட் அவ்வளோ ஒரு வடிவான கிரவுண்ட் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கிணறு ஒன்று தெரியுது. இதில் ஒரு வீடோ இன்னும் இருந்திருக்கு போராடாக்கு, அப்படி அரித்து தள்ளி விட்டுருக்கு. இந்த இடத்துல இருக்கிற இந்த சமதரியான இடம் இருக்குது தானே, இது வந்து ஒரு கிரவுண்ட், ஒரு அவ்வளோ வடிவான கிரவுண்ட். இந்த கிரவுண்டை ஃபோட்டோஸ் வந்து இல்லை வீடியோ எதுவுமே இருந்தால் தேடி எடுத்து ஆட் பண்ணுற பாருங்கள். இந்த இடத்துல இருந்து நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்கணும். இந்த ஊரில் இருக்கிற ஆட்கள் அங்கேருந்து வந்த அந்த வெள்ளம் என்ன சொல்கிறது, அந்த வெள்ளத்தோடு சேர்ந்த மண் சரிவு
இதில் இந்த வீடுகள் அதுகள் இந்த எல்லாத்தையுமே அட்டிச்சு விட்டாச்சு கொண்டு இங்கே வரைக்கும் பாஞ்சிருக்கு. இன்னுமே ஆக்கள் இந்த மேலே இருக்கிற மனுஷரி ஏற்பட்டுருக்கு. இதுலேயுமே மேலே இந்த ரம்புக்கல்ல முஸ்லீம் மகா வித்தியாலயம் இருக்குது. இதில் இந்த ஸ்கூலும் காப்பாற்றப்பட்டிருக்கு. அப்படியே பார்த்தா இதில் அந்த கிரவுண்ட் முற்று முழுதாக ஸ்கூல் கிரவுண்டாக தான் இருக்குது, முற்று முழுதாக போயிட்டுது. இதுலேயும் பாருங்க இருக்கிற வீடுகளுக்கிட்ட மனுஷரி ஏற்பட்டிருக்கு. ஆனால் அபாயத்துக்கு மத்தியில் தான் இவையெல்லாம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே இந்த பாலத்தை ஒரு சிறிய அளவாவது மீட்பதற்கு கூட எங்களால் பார்க்கவும் முடியாமல் அது அவ்வாறே மண்ணிலே புதைந்து விட்டது. இதே போன்று இந்த நேரத்திலே அந்த உதவிகள் செய்தவர்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஊருடைய தலைவர் என்ற வகையிலே இந்த இடம் கண்டி மாவட்டத்தில் அக்கூர்ண பிரதேச சபைக்கு உட்பட்ட ரம்புக்கலை என்ற கிராமம் தான். அதில் பொறுப்போடு கூறுகின்றேன், இவ்வாறான பொய்யான தகவல்களை நீங்கள் பரப்பியிருந்தால் அவைகளை அழித்துவிட்டு உண்மையான தகவல்களை பரப்புங்கள் என்றதையும் வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். அதே பகுதியாக அதாவது குடிபெற முடியாத வகையில் ஒரு 75 வீடுகள் வெடிப்புகளாலும் மண் சரிவுகளாலும் பாதிக்கப்பட்டது. ஆக மொத்தம் 115 வீடுகள் போல அவர்களுக்கு இருக்க முடியாது என்ற இன்னும் முடிவு வரவில்லை. அவ்வாறான நிலை ஒன்றுதான் இருக்கின்ற அவர்கள் எல்லாம் ஒரு கூலிக்காக வேண்டி இடம்பெயர்ந்து கொண்டு ஊரிலே உள்ள சகோதர வீட்டுகளில் இருக்கின்றார்கள், வெளியூர்களிலும் போயிருக்கிறார்கள். சத்தம் கேட்டுச்சு. அதோட நான் இருந்தேன் ஒரு சத்தம் கேட்க முடிஞ்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு முடிஞ்சு இறங்கணும். 12 32 எல்லாம் முடிஞ்சிச்சு. அதோட நாங்கள் பார்த்தோம் எங்கள் வீடு மட்டும்தான் இது போயிட்டு பார்த்தால் காலையில் தான் பார்த்துருக்கிறோம் இறங்கிச்சு. முன்னால் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நைட்டில் மழை பெய்ஞ்சு கொண்டு விட்டு அப்படியே நாங்கள் போயிட்டோம். காலையில் பார்த்தா தான் அப்படி சம்பூர்ணமாக எல்லா வீடுகளும் சேதமைப்பட்டுச்சு. எல்லாரும் பார்த்தா எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்தா 8 பேர் 6 பேர் அப்படி. இந்த ரம்புக்கலை மண் சரிவில் கிட்டத்தட்ட 29 பேர் இறந்ததாக சொல்லப்படுது. அதில் 14 பேர்ட்ட உடல்கள் தான் எடுத்திருக்கிறோம். மிச்சம் எல்லா டைம் மண்ணுக்குள்ளே புதை கொண்டு இருக்குதான்னு சொல்லினோம். இந்த பாருங்கள், இந்த வீடெல்லாம் முற்று முழுதாக சேதமடைஞ்சிருக்கு. இங்கேருந்து அந்த மண் சரிஞ்சு இப்படியே வந்திருக்கு. அதில் அந்த வீட்டை பாருங்கள் பிடிக்குன்னு சொல்லி ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. நிஜத்தில் இதை நம்பவே முடியலை. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு தைல ஃபேக்ட்ரியும் அப்படியே ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல விழுந்த மண் சரிவால் எவ்வளோ ஆழத்துக்குள்ள இருக்க தைல ஃபேக்ட்ரி அக்குர்ண டவுனில் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ அக்குர்ண டவுனில் போயிட்டுருக்கிறோம். இதில் நாங்கள் இப்போ ரம்புக்கலை பார்த்துட்டு இப்போ கம்பலை போயிட்டுருக்கிறோம். அதில் கன்னொரு இடம் இருக்குது, எலக்ட்ரிக்கு கம்பலை அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நைட் ஸ்டே பண்ணுற ரூமு தான் போகணும். ஏண்டா வேறு இடங்கள் ஒன்றும் இல்லை. அப்படியே பார்த்துக்கணும். அப்படியே வேறு ஒரு இடத்துக்கு அங்கே பதுல்ல அந்த பக்கம் அப்படியே போயிட்டு வீட்டை போகிறது தான் பிளான். இப்போ எடுத்துகிட்டு போய் கொண்டுக்கிறோம். பாப்பா நீ அங்கே என்னென்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லி. அக்குரனில் நிறைய கார்ஸ் எல்லாமே இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அக்குரன் ஒரு ஃபேமஸான இடம். மேகம் எல்லாம் நல்ல நீல கலரில் இருக்குது. மலைகள் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் போகிற பயணம் நல்லா இருக்கும். ஓகே, போய்கொண்டு பார்ப்போம். எவ்வளோதில் மலையை சந்திக்க போகிற மாதிரி தெரியல. போய்கொண்டு பார்ப்போம். பழையபடி கட்கஸ்தோட்டை டவுன் நார்மலுக்கு கட்கஸ்தோட்டை. இதில் இந்த பள்ளி போயிட்டு வராக்கள் எண்ணிக்கை எந்த கடவுள் ஒரு 1000 பேர் வரும். நாங்கள்லாம் அப்படி கோயிலுக்கு போவோம்னு கேட்டால் இல்லை, ஒரு காலம் இல்லை. ஆனால் கட்கஸ்தோட்டை கேண்டி நகரம் எல்லாமே பழையபடி நார்மலுக்கு நான் சொல்லணும். ஏன்னா மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு வந்துட்டினோம். இழந்தவர்கள் எல்லாம் கவலையோடு இருக்க, இழக்காத எல்லாருமே அவை அன்றாட வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய் கொண்டு இருக்கணும்.